நான் திருவாரூரில் இருக்கிற போது நான் முதல்ல ஒரு வீட்டில் இருந்தேன். அந்த வீட்டில் கடைசியில் ஒரு செட்டியார் இருந்தார், பெரிய பணக்காரர். அவர் என்ன செய்வார் தெரியுமா? தீபாவளி அன்னைக்கு வர்றவங்களெல்லாம் இந்த ஏதாவது வாங்கிறதுக்கு வர்றாங்கல்ல, பிச்சை கேட்டு வருவாங்க. நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம என்ன செய்வோம்? ஒரு 2 வடையை எடுத்து போடுவோம், இல்லை ஒரு 2 இட்லி எடுத்து கொடுத்து சாப்பிட்டு போகணும்னா. சில பேர் எல்லாம் சேர்த்து கொடுத்தாலும் கொடுப்பாங்க, அது பெரிய மனசு உள்ளவன் கொடுப்பார். அந்த செட்டியார் என்ன பண்ணுவார், அப்படி வர்றவங்க எல்லாரையும் உள்ளே அழைச்சிட்டு போவார். வீட்டுக்குள்ளே அழைச்சிக்கிட்டு போய் பந்தி பாய் போட்டு அதில் அவரை உட்கார வச்சு தலைவாழை இலையை விரித்து போட்டு அவருடைய மனைவி இருக்காங்களே அவங்களே விட்டு பரிமாற சொல்லுவார். அந்த அம்மா பரிமாறும். வடை பாயசம் அந்த வீட்டில் அன்னைக்கு என்னென்ன பலகாரம் செஞ்சாங்களோ அவ்வளவும் வச்சு அவருக்கு சாப்பாடு போடுவோம். தண்ணி வேணும்னா தண்ணி கொண்டு வந்து அந்த அம்மா கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 4 முழ வேட்டி ஒரு துண்டு கொடுப்பார். வெத்தலை பாக்க வச்சு கடைசியில் 5 ரூபா பணம் கொடுப்பார். இது ஒவ்வொருத்தருக்கும் அவர் செய்வார். அவர் என்ன செய்கிறாருங்கிறது எனக்கு தெரியும். இன்னைக்கு இந்த குரலை பற்றி தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு நினச்சி வாசலில் நின்ன தீபாவளி அன்னைக்கு ஒருத்தர் வந்தார். அவர் வீட்டுக்கு போயிட்டு வந்தார். ஐயா எங்கே போயிட்டு வர்றீங்கன்னு கேட்டேன். செட்டியார் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன். என்ன என்ன அங்கே என்ன நடந்துச்சு? என்ன நடந்து சாலைது நடந்துச்சு. சாப்பா போட்டார். அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு இலையெல்லாம் போட்டு வீட்டில் எவ்வளோ வேலைக்காரங்கிறாங்க. அந்த ஆள் கஞ்ச பொண்டாட்டியை விட்டு பரிமாற சொன்னான் சார். அப்புறம் என்ன பண்ண, அப்புறம் வேட்டி கொடுத்தாரு பாருங்க, 4 முழை வேட்டி. 8 முழை கொடுக்கக்கூடாது, 4 முழை வேட்டி கொடுத்தா. ஒரு துண்டு கொடுத்துருவாரு சார். இங்கே பொத்துனா இங்கே திறக்குது, இங்கே திறந்தாங்க. வேறு எதுவும் பணங்கன்னு கொடுத்தாரா? கொடுத்தான் சார் 5 ரூபா. இந்த காலத்தில் 5 ரூபாய் பிச்சைக்கார பைய சார். யார கொடுத்தவரை வாங்கினவன் சொல்கிறான் பிச்சைக்கார பையன்னா. நான் எடுத்து நோட்டில் எழுதினேன், தலைவாழை இலையில் விருந்து மனைவியை பரிமாறுகிறார், 4 முழ வேட்டி துண்டு ப்ளஸ் 5 ரூபாய் இஸ் ஈக்குவல் டு பிச்சைக்கார பயல். இன்னொரு ஆள் வந்தார். அவர்கிட்ட கேட்டேன், எங்கே போய்ட்டு செட்டியார்கிட்ட. என்ன பரவாயில்ல சார், உள்ளே அழைச்சிட்டு போய் சாப்பாடு போட்டார். எல்லோரும் வெளில கொண்டாந்து போட்டு அனுப்புவாங்க. அவர் உள்ளே அழைச்சிட்டு போய் செஞ்சார். அந்த அம்மா பரிமாறினாங்க. ஒரு வேட்டி கொடுத்தார் சார். அந்த காலத்தில் 4 முழை வேட்டி என்ன 8 முழம் கொடுக்கலாம், இதை கொடுத்தார். அப்புறம் ஒரு 5 ரூபா கொடுத்தார் சார். 5 ரூபா பெரிய 5 ரூபாயா? பரவாயில்ல சார் அப்படின்னார். நான் அதை எழுதினேன். தலைவாழை இலையில் விருந்து மனைவி பரிமாறினார், 7 முழ வேட்டி துண்டு 5 ரூபாய் ஈக்குவல் டு பரவாயில்லை. 3வது ஆள் ஒருத்தன் வந்தான். எங்கே போயிட்டு வரீங்க? என்ன ஐயா விட்டு என்ன சார், இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறது கஷ்டம் சார். எல்லாரும் வெளில கொண்டு வந்து தூக்கி போட்டு போன்னு சொல்லுவாங்க. அவர் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு அந்த அம்மா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க சார். அந்த அம்மாவே பரிமாறினாங்க சார். எங்களுக்கு வேட்டி கொடுத்துருக்காரு சார். இந்த குளிர் நேரத்துக்கு கதண்டு மாதிரி இருக்குது சார், போத்திக்கலாம். துண்டு சார், அழகாக இருக்கு. அதோடு மட்டும் இல்லை சார், 5 ரூபா பணம் கொடுத்தாரு சார். எனக்கு 5000 ரூபா மாதிரி சார். புண்ணியமா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும்னு. நான் எழுதினேன். 3வது ஆள் தலைவாழை இலையில் விருந்து மனைவி பரிமாறல், அதே 4 முழ வேட்டி அதே துண்டு ப்ளஸ் அதே 5 ரூபாய் இஸ் ஈக்குவல் டு புண்ணியவான் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கு. இப்போ இவ போட்ட சாப்பாட்டுக்கு மதிப்பு எவ்வளவுன்னு நம்ம சொல்ல முடியுமா? ரூபானா பைசாவில் சொல்ல முடியுமா?
வாங்கிக்கிறவன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறத பொறுத்து நம்முடைய உதவியின் மதிப்பு கூடும் அல்லது குறையும். அப்ப நாம என்னடா செய்யணும்னு கேட்டான், யாருக்கு கொடுத்தா ரொம்ப உதவியா இருக்குமோ அவங்கள தேடி பார்த்து கொடுக்கணும். புளிச்ச ஏப்பக்காரனுக்கு உதவி செய்யக்கூடாது. பாடுபடுறவன்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவன் உன்னை பாராட்டுவான், உன்னுடைய உதவியினுடைய மதிப்பு கூடும், நீ கொடுத்த பொருளுடைய மதிப்பு கூடும். அவன் சொல்றான் 5000 ரூபாய்க்கு சமம்ங்கிறான், 5 ரூபாய புண்ணியம் வாங்குறான், அவன் பிச்சைக்கார பையங்கிறான், அவன் பரவாயில்லைங்கிறான். திருவள்ளுவர் எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து சொல்றார். உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்தினார். அப்படி நாம் படிக்கிற பொழுது கூட இதே திருக்குறளை நான் 2வது 3வது படிக்கிற போது படிச்சிருக்கிறேன், 5ஆவதுல படிச்சிருக்கிறேன், 10ஆவதுல படிச்சிருக்கிறேன், புலவர் படிக்கிற போது படிச்சிருக்கேன், இன்னைக்கு படிக்கிறேன். இன்னைக்கு படிக்கிற போது எனக்கு அதனுடைய பொருள் அதிகமாக தெரியுது. என்ன காரணம்னா என்னுடைய அனுபவத்தோட சரி. எனக்கு எல்லாரையும் விட திருவள்ளுவரை ரொம்ப பிடிக்கும். திருவள்ளுவர் சொல்றபடி நடக்கணும்னு நினைக்கிற வேணாம். ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு சமயத்திலையும் எப்படி வாழலாம்ங்கிறதுக்கு வழிகாட்டியவர் திருவள்ளுவர். இது என்னுடைய கொள்கை. நான் பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த காலம் சைக்கிளில் போவேன். போய் அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்காக அப்படி திரும்புகிறேன். அங்கே ஒரு ஆள் நின்றுக்கிட்டு, ஐயா இங்கே வாங்க அண்ணா, போகிற போது சைக்கிளில் போகிற என்ன கூப்பிட்றான். நான் போய் இறங்கி ஏதோ கூப்பிட்றாரே என்னமோ தெரியல அப்படின்ட்டு போய் இறங்கி, என்னங்க ஐயான்னு, நீங்கள் இந்த சண்முக வடிவேல் தானே? ஆமாம் நான் தான். அப்போ இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்க, ஏதோ செய்தி சொல்ல போகிறாரு போல இருக்கு அப்படின்ட்டு கிட்ட போனேன். விட்டான் ஒரு அறையை புட்டேர்னு விட்டான். கண்ணில் பூச்சி பறக்குது, அப்படி மின்மினி பூச்சி மாதிரி பறக்குது. அடிக்க ஒரே ஒரு அறை புடேர்னு விட்டான். எனக்கு என்னன்னே தெரியல. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, எதுக்கு கூப்பிட்டான்னு தெரியாது. நான் அவன்கிட்ட கேட்டேன், இப்போ ஏன்பா அடிச்சேன்னு கேட்டேன். இது கேட்கலாம்ல. அதுக்கு அவன் என்ன சொன்னான், ஏதாவது கேட்டினா இன்னொரு அறை விழுவுன்னா. போருப்பா ஒன்று போருண்டா ஐயான்ட்டு போயிட்டேன். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன். மனசு இதே தானே நினைக்கும், பாடம் நடத்த முடியுமா? இப்போ மனசில் என்ன நினைக்குது, அவன் ஏன் என்னை கூப்பிட்டான், ஏன் அடித்தான், எதுக்கு அடித்தான், சரி அடிச்சுட்டான், நம்ம என்ன செய்யலாம்னு திருப்பி அடிக்கலாமா? என்னால் முடியாது. ஒரு ஆள் வச்சு அடிக்கலாமா? செலவாகும். போலீஸில் சொல்லலாமா? அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செலவாகும். எதுக்கு சார் சிரிக்கிறீங்க? வர செலவாக ஐயன்னா நான் சொல்றது தப்பாக எடுத்துக்காதீங்க. செலவு ஆகுங்கிறதுக்காக தான் சொன்னேனே தவிர உண்மையிலே செலவாயிடும், உண்மையிலே செலவு வந்துட போகுது அப்படின்ட்டு நான் நினச்சேன். திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அதை பார்ப்போமே அப்படின்ட்டு பார்த்தா அவர் சொல்கிறார், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல்னு சொல்கிறார். எனக்கு யாராவது கெடுதல் பண்ணான்னா அவனுக்கு கொடுக்குற தண்டனை, ஒருத்தல்னா தண்டனை, அவர் நாண, இன்னா செய்தாரை ஒருத்தல் தண்டித்தல், அவர் நாண அவர் வெட்கப்படும்படியாக நன்னயம் செய்து விடல். ஒரு நல்ல காரியத்தை அவனுக்கு செய், திரும்ப நமக்கு கெடுதல் செஞ்சவனுக்கு திரும்ப ஒரு நல்லது செய் அப்படின்னு சொல்றார் திருவள்ளுவர். சரி, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அந்த ஆளை பார்த்தோம்னா ஒரு நல்லது செய்வோம். செஞ்சா திருவள்ளுவர் சொல்றார் அவர் நானேங்கிறார், வெக்கப்படுவாங்கிறார், தலை குனிஞ்சு நிற்பான். அடிச்சவனை திருப்பி அடிச்சோம்னா அவன் மறுபடியும் அடிப்பான். இதான் வருமே தவிர போக. இதுன்னா திரும்ப நீ நன்மை செஞ்சின்னா தலை குனிவான், உன்னை பார்க்குற போதெல்லாம் தலை குனிவான். அப்போ ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்த மாதிரி பெரிய தண்டனைடாது கொடுன்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அதையே செய்யலாம்.
என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அந்த ஆளை பார்த்தா செய்வோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். சாயங்காலம் பள்ளியை விட்டு போகும்போது எனக்கு அந்த வாய்ப்பு வந்துடுச்சு. எவன் என்ன அடித்தானோ அவனை இன்னொருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன அவன் ஒரே ஒரு அறை தான் அரைஞ்சான், இவனை குத்துறான், உதைக்கிறான், என்னென்ன வகையில் தாக்கலாமோ எல்லாம் செய்கிறான். நான் பார்த்தேன் இது நமக்கு ஒரு வாய்ப்பு, இப்போ போய் அவனை என்ன செய்யலாம், உதவி செய்வோம். உதவி செஞ்சோம்னா அவன் தலை குனிஞ்சு நிற்பான்னு திருவள்ளுவர் சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு அடிக்கிறவன்கிட்ட போய் ஏன் அவரை அடிக்கிறேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த ஆள் சொன்னான், எனக்கும் அவருக்கும் உள்ள விஷயம், நீ போயா நீ ஏன் இடையில வர்றப்போ என்ன ரோட்டில் ஒருத்தனை அடிச்சுனா கேட்காம இருக்க முடியுமா அப்படின்னு. உனக்கு தெரியணும்ப்பா ஏன் அடிக்கிறேன்னு. ஆமாம் 10 ரூபா வாங்கினான் ஐயா. 10 ரூபா. சரி 4 வருஷம் ஆச்சு கொடுக்க மாட்டேங்கிறான் ஐயா. எப்போ கேளு அப்போ தரேன் இப்போ தரேங்கிறான். இன்னைக்கு 4 வருஷமாச்சேடா பாவி கொடுக்க மாட்டேங்கிறியேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னான்னு தெரியுமா? என்ன சொன்னான், உனக்கு முந்தி கொடுத்தவன்லாம் சும்மா இருக்கான், நீ ஏன் அவசரப்படுறேன்னு கேட்குறான் ஐயா. அப்போ இவனை என்ன பண்ணலாம், அடிக்கக்கூடாது அப்படின்னா. 10 ரூபாய்க்காக ஒருத்தனை போய் அடிக்கிறிய, இது நியாயமா அப்படின்னு. ஓய் உனக்கு அப்படி ரோசமாக இருந்தால் அந்த 10 ரூபாய் நீ கூட அப்படின்னா. அவர் நான் டக்குன்னு 10 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். அவன் வாங்கிட்டு இப்போ தான் நீ மனுஷன்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ இவனை என்ன சொல்கிறாரு திருவள்ளுவர், வெக்கப்பட்டு தலை குனிஞ்சி நிற்பான். அவர் நான் வெக்கப்பட்டு நிற்பான்னு சொல்கிறார். திரும்பி அந்த காட்சியை பார்ப்போம்னு பார்க்குறேன். அவன் பக்கத்தில் உள்ளவன்கிட்ட சொல்கிறான், இவர் இருக்கிறது தெரியாமல் அவங்ககிட்டையும் இவங்ககிட்டையும் கடன் வாங்கி அடிக்கிறானுவ. இவரை காலையில் ஒரு அறை விட்டோம்னா சாயந்தரம் 10 ரூபா கொடுக்குறாரு. இனிமே பணம் வேணும்னா இவரே வச்சுக்கலாம். ஒரு 50 ரூபா வேணும்னா 5 அறையை விட்டு 5 கொடுத்துருக்கேன், சாயந்தரம் வரும்போது கொண்டா அப்படின்னா 50 ரூபா கொண்டா கொடுப்பாரு. ஏன் அவன்கிட்டையும் இவன்ட்டையும் கேட்பானே, இவனையே வச்சுக்கலாமே அப்படின்னா. நான் பார்த்தேன் திருவள்ளுவர் வெக்கப்படுவாங்கிறாரு, அவன் தினசரி அடிப்பான் போல இருக்கு. நம்மளை இழிச்சவா பயல ஆக்கி விட்டாரே இந்த திருவள்ளுவர், ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன நான் இப்போ திருவள்ளுவர் நெறியில் போகலான்னு நினச்சதுனால தினம் உதவாங்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு வருத்தப்பட்டுட்டு வீட்டில் போய் உட்கார்ந்தேன். திருக்குறளை எடுத்து மறுபடியும் பார்த்தேன். திருவள்ளுவர் அழகாக சொல்கிறார். இந்த குறள் பாடினதோடு அவர் நின்றுள்ள இன்னொரு குறளில் சொல்கிறார், நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, அவர் அவர் பண்பறிந்து ஆற்றா கடை. நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, நல்லது செய்யறதுலேயே ஒரு தப்பு இருக்குடாங்கிறார். என்ன தெரியுமா, அவன் அவன் பண்பறிந்து செய். நீ அவனுக்கு செய்யறதுக்கு முந்தி, நன்மை செய்யறதுக்கு முந்தி யோசிச்சிருக்கணும். செய்தா அவன் ஆணுவானா, அதுக்குத்தானே நானேன்னு சொன்னாரு. அவன் அப்படிப்பட்டவனான்னு பார். அப்படி இருந்தால் அவனுக்கு இந்த தண்டனை முறை, இல்லைன்னா எந்த தண்டனை தரணுமோ அந்த தண்டனை தரணும். வாழ்க்கையில் இதையெல்லாம் பார்க்குற போது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் ஒன்று நினச்சிட்டு நம்ம போயிட முடியாது. சுற்றி எல்லாத்தையும் பார்க்கணும். நிலக்கடலை பயிர் பிடுங்கிறத பார்த்துருப்பீங்க. பொசுக்குன்னு பிடுங்கினா 2 கல்ல தான் வரும். அப்படியே பிடுங்கினா சுற்றி கொத்தி விட்டு எல்லா வேரையும் எடுத்துட்டு, நான் அவங்க எடுக்கும்போது நான் பார்த்துருக்கேன், வந்தால் 100 கடலை வரும். அவசரமாக பிடுங்கினா 1 கல்ல தான் வரும். திருவள்ளுவரை படிக்கிறது எல்லாத்தையும் சுற்றி கொத்தி விட்டு படிக்கிறது மாதிரி எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத நாம் தீர்மானித்து கொள்ள வேண்டும். அதுதான் வாழ்க்கை. சாக்ரட்டிஸ் வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். சாக்ரட்டிஸுக்கு நாளைக்கு நீ விஷம் அருந்தி சாகணும்னு சொல், விஷத்தை குடித்து சாகணும் அப்படின்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க கோர்ட்டில். அவர் ரூமில் இருக்கிறார்.
இப்போ ரூமில் இருக்கிற போது காலையில் சாவ போகிறார். அவன் நண்பன் ஒருத்தன் மிலிட்டரிஸ்னா அவன் கூடவே இருக்கான். அடுத்த ரூமில் இதேமாரி ஒரு கைதி இருக்கிறவன் என்ன பண்ணுறான், பாட்டு பாடுறான். ஒரு நாட்டுப்புற பாடல் பாடிட்டு இருக்கிறான். சாக்ரட்டிஸ் கேட்டார், இந்த பாட்டு இது வரைக்கும் நம்ம கேட்டது இல்லையே, புதுசாக நாளைக்கு சாக போகிறாரு, இது வரைக்கும் நம்ம இந்த பாட்டு கேட்டது இல்லையே, நல்ல கருத்தான பாட்டாக இருக்கே, இது யார் எழுதுனது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்ட்டு அந்த காவலன்ட்ட கூப்பிட்டாரு. ஜெயில் காவலனை அந்த அடுத்த ரூமில் பாடுறாரு ஒருத்தர், அவரை கொஞ்சம் எனக்கு அழைச்சிட்டு வர முடியுமான்னு. அழைச்சிட்டு வரேன்யா அப்படின்னா போய் அவரை அழைச்சிட்டு வந்தான். அவர்கிட்ட கேட்குறார் சாக்ரட்டிஸ், இந்த பாட்டு யார் எழுதினதுப்பா, உனக்கு எப்படி தெரியும் இந்த பாட்டு அப்படின்னா. இது மாதிரி இன்னும் பாட்டு இருக்கான்னு கேட்குறேன். இது மாதிரி 15 பாட்டு எனக்கு தெரியுங்கன்னா, எல்லாத்தையும் கொஞ்சம் சொல்லு அப்படின்னாரு. பக்கத்தில் இருந்தவன்ட்ட அவன்கிட்ட சொல்லி அது குறிப்பு எழுதிக்கன்னார். மிலிட்டர்ஸ் கேட்குறான், காலையில் நீ சாவ போறியேன்னு நான் வருத்தமாக்குறேன், ஒரு பாட்டை போய் எவன் எழுதுனா என்னான்னு விசாரிச்சுட்டு அவனுக்கு சாவறதை பற்றி கவலை இல்லையா, பாட்டு எழுதினவனை பற்றி கேட்குறேன், இன்னும் என்ன பாட்டு இருக்குன்னு கேட்குறியே, ஏப்பா இப்படி இருக்கேன்னு கேட்குறான். சாக்ரட்டிஸ் சொல்கிறாரு, நாளைக்கு நான் சாகும்போது இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சாவமே, இந்த விஷயம் தெரியாமல் செத்தேங்கிறத விட இதையும் தெரிந்து கொண்டு இருந்த சாக்ரட்டிஸ் செத்தான் அப்படிங்கிற பேர் வரணும்டா அப்படின்னா. திருவள்ளுவர் இதை சொல்கிறாருங்க. திருவள்ளுவர் இதே கருத்தை சொல்கிறார். இந்த பாரு, படி, சும்மா இருக்காத படி. எப்போ படிக்கலாம், 5இல் விளையாதது 50இல் விளையாது அப்படின்னு சொல்கிறாங்களே என்ன, ஏடா சும்மா எப்படிலாம் சொல்கிறாங்க, அப்படிலாம் கிடையாதுப்பா, சாகிற வரைக்கும் படிக்கலாம்னார். யாதானும் நாடாமால் ஊராமால் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவார். ஒருத்தன் படிச்சுட்டான்னா அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னா, புத்தக திருவிழா நடக்குதா, போ, நாம் இது வரைக்கும் பார்க்காத புத்தகங்கள் இருக்கும், வாங்கிட்டு வா, படி. படித்தா என்னடா ஆகும்னா, எப்போ படிக்கலாம்னா எப்பவும் படிக்கலாம், எப்பவும் படிக்கலாம். இன்ன நேரம் தான் படிக்கணும்னு இல்லை. திருவள்ளுவர் சொல்றார், சாகிற நேரம் வரைக்கும் படிக்கலாம். யாராவது படிச்சிருக்காங்களா அப்படி? அறிஞர் அண்ணா நாளைக்கு ஆப்ரேஷன், அமெரிக்காவிலேருந்து டாக்டர் வந்திருக்கிறார், மில்லர்னு டாக்டர். அடையாறு புற்றுநோய் ஆஸ்பத்திரியில் அண்ணா படுத்திருக்கார். அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு மில்லர்னு அமெரிக்காவிலேருந்து டாக்டர் வந்திருக்கிறார். ஏன் டாக்டர் எப்போ ஆப்ரேஷன் வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாரு அண்ணா. நாளைக்கு காலையில் செய்யலாம்னு இருக்கிறோம், வச்சுக்கலாம்ல அப்படிங்கிறார். ஒரு நாள் தள்ளி போடுங்களேங்கிறார் அண்ணா. ஒரு நாள் தள்ளி ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதா அப்படின்னார். ஏன், என்ன விஷயம் அப்படின்னார். இல்லை, அமெரிக்காவுக்கு வந்தபோது ஒரு புத்தகம் வாங்கினேன், பாதி படித்தேன், இன்னும் பாதி படிக்காமல் அப்படியே இருக்குது, நாளைக்கு படித்து முடிச்சிடுறேன், நாளை மறுநாள் வச்சுக்கலாமே ஆப்ரேஷனுங்கிறார். அதுக்கு டாக்டர் சொல்கிறார், அதனால் என்ன, ஆப்ரேஷன் பண்ணி சௌரியமானவன்னு படிச்சுங்களேங்கிறார். அண்ணா அவர்கிட்ட சொல்கிறார், நீங்கள் ஒரு நல்ல டாக்டருங்கிறார். நீங்கள் ஒரு நல்ல டாக்டர், எனக்கு தெரியும் நான் சாவ போகிறேங்கிறது, நான் பொழைச்சிக்குவேன்னு நீ சொல்கிற, அப்படி தான் டாக்டர் சொல்லணும். அதான் உயிர் போகிற நிமிஷம் வரைக்கும் நீ பொழைச்சிக்குவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவன் பாட்டுக்கு போயிடுவான். அண்ணா சொல்கிறார், எனக்கு தெரியா நான் என்ன ஆவேன்னு, அந்த புத்தகத்தை படிச்சுட்டு சாகுறனே. அது என்ன புத்தகம்னு பிறகு எழுதியிருக்காங்க, பூச்சிகளை பற்றிய புத்தகம். பூச்சிகளை பற்றிய புத்தகம் அது, இன்செக்ட்ஸ். அந்த புத்தகம் அதை படித்து இப்போ என்ன ஆக போகுது அவருக்கு? அல்ல, படிச்சுட்டு போவோம், கடைசி வரைக்கும் அறிவை பெறுவோம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது பாருங்க, அதுதான் வாழ்க்கை.